ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வரலாறு மிக முக்கியம் அவச்சரியன்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ல. நான் அதுல ஹிஸ்டரி டைம்லைன் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஹிஸ்டரி டைம்லைன்ல நம்ம பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 66 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து, அதாவது டைனோசர்ஸ் வந்த காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ், நியோலித்திக் பீரியட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நீங்க பழைய வீடியோ ஒரு 3 எபிசோட் இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கிட்டத்தட்ட எங்க வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம மௌரியாஸ் கிட்ட வந்துட்டோம். இதைத்தான் நான் கடைசியா, அதாவது மகதா இருக்கும், அதுக்கப்புறம் நந்தாஸ் வராங்க, அலெக்சாண்டர் வராங்க, அந்த மௌரியா வரைக்கும் நம்ம வந்தோம். அந்த மௌரியாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். நீங்க இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இல்ல ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா, அந்த மௌரியால சந்திரகுப்த மௌரியா வருவாரு, பிந்துசாரா வருவாரு, அசோகா வருவாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்தியாவை ஒரு மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் கண்ட்ரியா மாத்துறாங்க. ஒரு பிராக்மெண்டட் பாலிட்டி உள்ள கண்ட்ரில இருந்து ஒரு இன்டகிரேட்டட் கண்ட்ரியா மாறுது. ஆனா இந்த பாயிண்ட் அசோகா அண்ட் அதுக்கப்புறம் வர சில டெசெண்டன்ஸ் வரைக்கும் தான் இருப்பாங்க. அந்த அசோகா அண்ட் சில டெசெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அது அகெயின் ஒரு ஒரு பிராக்மெண்டேஷனுக்கு வருது. அந்த பிராக்மெண்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு நீங்க ஒரு 2-3 பிளேசஸ்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபுல் இங்க நீங்க அகெயின் பாருங்க, இங்க மௌரியன் எம்பையர் ஒரு இன்டகிரேட்டட் இந்தியாவா இருக்கு. பட் அந்த இன்டகிரேட்டட் இந்தியாவா இருக்கிற கிங்டம் புத்திஸ்ட், அண்ட் அசோகா ஒரு புத்திஸ்ட் கிங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் புஷ்யமித்ரா, லாஸ்ட் வீடியோ பாருங்க, புஷ்யமித்ரா சுங்கா வருவாரு. ஸோ நம்ம இந்த இன்டகிரேஷன் அண்ட் டிஸ்இன்டகிரேஷனை புரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்இன்டகிரேஷன் ஒரு 3 பார்ட்ஸ்ல ஆகுது. ஒரு பார்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, ஒரு பார்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, இன்னொரு பார்ட் டெக்கான். இந்த 3 பார்ட்ல தான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கிங்டம் வராங்க. இப்ப இந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தான் நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோலயும் குறிப்பிட்டிருப்பேன். இந்த அசோகாக்கு அப்புறம் சில கிங்ஸ் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. சோ அந்த கிங்கோட ஒரு ஒன் ஆஃப் த கமாண்டர் அவர் தான் புஷ்யமித்ர சுங்கா. இவர் இவங்க ஒரு ஒரு புத்திஸ்ட் ஃபாலோயிங் கிங்டமா இருப்பாங்க. இவர் ஒரு வேதிக் பிராமணிசம் ஃபாலோயிங் கிங்கா இருப்பாரு. சோ இவர் இதை எப்படி டேக் ஓவர் பண்றாருன்றதுதான் இந்த மாளவிகா அக்னிமித்ரம், காளிதாசா, குப்தா பீரியட்ல எழுதின காளிதாசால இருக்க இந்த போயமோட ஒரு ஸ்டோரி. இது ஏற்கனவே நம்ம பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த ஈஸ்டர்ன் இந்தியா, சோ இந்த டிஸ்இன்டகிரேஷன் பாருங்க, இப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி இப்படி டிஸ்இன்டகிரேட் ஆகுது. டிஸ்இன்டகிரேட்னு சொல்றதோட அட்டானமஸ் ரீஜனா மாறுதுன்னு வச்சுப்போம். இதெல்லாம் ஒரு இன்டகிரேட்டடா இருக்கு, தென் அட்டானமஸ் ரீஜனா இருக்கு. இந்த அட்டானமஸ் ரீஜனா நம்ம ஈஸ்டர்ன் செக்ஷன் பேசுறோம். ஈஸ்டர்ன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா வராரு, அதுக்கப்புறம் கன்பா வருவாரு. ஆர் கன்வான்னு ஒரு கிங்டம் வருது. சேம் இவர் இவங்க அவங்க அந்த புஷ்யமித்ர சுங்கா டைனாஸ்டியோட ஒரு கமாண்டரா இருப்பாங்க. சோ ஒரு ஒரு டைனாஸ்டியா வருது ஈஸ்டர்ன்ல. இப்ப நம்ம இந்த டெக்கான்ல பாத்துருவோம், ஆர் டெக்கான்ல நார்த் வெஸ்டர்ன்ல பார்ப்போம். நார்த் வெஸ்டர்ன்ல நீங்க புரிஞ்சுக்கணும், நார்த் வெஸ்டர்ன்ல இண்டோ கிரீக்ஸ் வராங்க. ஏன் இண்டோ கிரீக்ஸ் வராங்க நீங்க இத பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சென்ஸ் இங்க மகதன் எம்பையர் இருக்கு. மகதன் எம்பையருக்கு அப்புறம் அலெக்சாண்டர் இந்தியா ஆர் மகதன் எம்பையர்ல அந்த பீரியட்ல அலெக்சாண்டர் வராரு. அந்த பீரியட்ல நந்தா டைனாஸ்டி இருக்கு. இந்த அலெக்சாண்டர்ன்றவரு, இதை நான் ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்க. அவர் கிரீஸ்ல இருந்து இங்க இந்தியா வரைக்கும் வராரு. இதுக்கப்புறம் அவர் திரும்பிடுவாரு, திரும்பி போய் அவரு ஒரு பர்ஷியால இறந்து போயிடுறாரு. இந்த அலெக்சாண்டர் இங்க வரும்போது இந்த சைட்ல போகும்போது இந்த ஏரியா ஃபுல்லா அவர் கவர் பண்ணிடுறாரு. இந்தியா வரைக்கும் வராரு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் ஆனா ஒன்ஸ் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களோட கமாண்டருக்கு அது போயிடும். அந்த கமாண்டர்ல போகும்போது இந்த ஈஜிப்ட் ஒரு கமாண்டருக்கு போகுது, அவர் பேரு டால்மி. ஸோ அங்க ஒரு டால்மி டைனாஸ்டி வருது, அது ஈஜிப்ட். ஆனா நம்மளுக்கு தேவையானது இந்த ஏரியா. இந்த ஏரியா யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா அது செல்யூக்கஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த செல்யூக்கஸ் தான் இருக்காரு. இந்த செல்யூக்கஸ் இந்த ஏரியாவோட கமாண்டரா இருக்கும் போது பாக்ட்ரியா ஆர்
one of the one of the provinces of this Indo-Greek was Bactria. இந்தியா பக்கத்துல இருக்கும். இந்த பாக்டீரியாவோட கிங் தான் இந்த டியோடோட்டஸ். இவரு வந்து இவருக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஒரு ரெபலா இருக்காரு. இவரு வந்து இந்தியால இருக்கிற இண்டோ கிரீக்ஸ், இப்ப நீங்க பாருங்க இந்த பார்ட்ல, சோ இந்த ஈஸ்டர்ன் செக்ஷன் வந்து புஷ்யமித்ர சுங்கா அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கன்வான் வராங்க. இந்த நார்த் வெஸ்டர்ன் எப்படி பிரிறாங்கன்னா இண்டோ கிரீக்ஸ், ஷாகாஸ், பார்த்தியான்ஸ், குஷானாஸ், ஒரு 4. இங்க சுங்கா, கன்வா, இங்க 4. இந்த 4ல ஃபர்ஸ்ட் தான் இண்டோ கிரீக்ஸ். அந்த இண்டோ கிரீக்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா அந்த கிரீக் எம்பையர்ல இருக்கிற செல்யூக்கஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் கிரீக் எம்பையர் செல்யூக்கஸ்னு இருக்காரு. அதுல இருக்கிற டியோடோட்டஸ் தான் இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து மிலிந்தா பன்ஹோ, அதாவது நாகசேனான்னு ஒருத்தர், மானேந்தர்ன்ற ஒரு கிங், ஸோ இண்டோ கிரீக் கிங் கூட அவர் வச்சிருந்த கான்வர்சேஷன் தான் இந்த மிலிந்தா பன்ஹோ. இதை வந்து யூபிஎஸ்சியில பிரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, மாளவிகா அக்னிமித்ர மாதிரி இதையும் கேட்டிருக்காங்க. இது எங்க வருதுன்னா இந்த இண்டோ கிரீக்ஸ் டைம் பீரியட்ல வருது. ஆனா இதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சுங்காக்கு அப்புறம் கன்வா வராங்களோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டே இருக்கு. ஒரு 200 to 300 200 பிசி டு 300 ஏடி வரைக்கும் ஒரு 4 கிங்டம் வருது இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல. இந்த செகண்ட் தான் ஷாகாஸ். இந்த ஷாகாஸ் யாரு அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒரு ரீஜன்ல இருக்கிற ஒரு ட்ரைப் ஆர் ஒரு நார்த் வெஸ்டர்ன் வச்சுக்கலாமே. இந்த கிரேக்கோ பாக்டீரியன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கிரேக்கோ பாக்டீரியன்ஸ் இருக்கா, இந்த இடத்துக்கு மேல உள்ள ஒரு சின்ன ட்ரைப். இந்த ட்ரைப் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த ட்ரைப் வந்து அட்ஜசன்ட் டு ஒரு குஷானா யூலி, அதாவது இந்த யூலின்னு சொல்றாங்க, பட் ஆனா அது வந்து குஷானாஸ். நம்மளுக்கு எப்படி தெரியும்னா அது வந்து குஷானாஸ் நம்ம எடுத்துப்போம். இந்த ட்ரைபுக்கு அட்ஜசன்ட்ல இருக்காங்க. அதாவது ஷாகாஸ்ன்ற ஒரு ட்ரைபு இந்த யூலி ட்ரைபோட அட்ஜசன்ட்ல இருக்காங்க. இந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா சைனால வந்து ஒரு வால் வைக்கிறாங்க. சைனால வந்து ஒரு வால் அமைக்கும் போது அந்த ட்ரைப் வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆகுது. அந்த ட்ரைப் இந்த ஷாகா ட்ரைபை ஹிட் ஆகும் போது இவங்க வந்து இங்க வந்து திருப்பி உள்ள வராங்க. ஸோ ஏற்கனவே இண்டோ கிரீக்ஸ் இருக்காங்க, அந்த இண்டோ கிரீக்ஸ் வந்து இப்போ உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த உள்ள வர ஆரம்பிக்கும் போது ஷாகாஸ் இருக்காங்க, ஷாகாஸா உள்ள வராங்க. அந்த ஷாகாஸ்ல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கிங் தான் இந்த மவுஸ் அண்ட் ஏசஸ். இது பாருங்க, இது எந்த பீரியட்ல நடக்குது, ஒரு 58 பிசி. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 200 பிசி டு 300 ஏடியில தான் இந்த நார்த் வெஸ்டர்ன் டிரான்சிஷன் நடக்குது. ஸோ இது ஷாகாஸ் வராங்க. ஷாகாஸ்க்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் தான் பார்த்தியான்ஸ். பார்த்தியான்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் நம்மளுக்கு யாரு தெரியும்னா கோண்டர் ஃபெரன்ஸ் தெரியணும். ஏன்னா அவர் தான் கிறிஸ்டியானிட்டிக்கு செயின்ட் தாமஸ் ஆர் ஒன் ஆஃப் த அப்பாஸ்டல்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சேஞ்ச் பண்றாரு. இந்த ஷாகாஸ் அண்ட் பார்த்தியான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த இங்க இருக்கிற கிங்டம் இந்த கிரேக்கோ பாக்டீரியன்ல, அதாவது இந்த ஷாகாஸ், குஷானாஸ், இந்த பாக்டீரியன் ரீஜன் இதுக்கு மேல இருக்கிறது அந்த ட்ரைப் இருக்காங்க. அந்த யூலின்னு சொல்ற அந்த ட்ரைப் வந்து இங்க இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு குஷானாஸா தெரியும். ஸோ இந்த சைனீஸ் வால் வரும்போது இவங்களை அடிக்கிறாங்க, இவங்க வந்து உள்ள வராங்க. ஸோ இண்டோ கிரீக்ஸ் வந்து அவங்களோட கிங்டம் வந்து இந்த சைடு போயிடுது. அண்ட் பேசிக்லி இங்க வந்து ஒரு ரிவைவல் நடக்கும். இங்க வந்து ஒரு இந்த பார்த்தியான்ஸ் வந்து இவங்களை டேக் ஓவர் பண்ற மாதிரி ஒரு ரிவைவல். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இந்த சைடு வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஷாகாஸ் வந்து உள்ள வராங்க, நெக்ஸ்ட் பார்த்தியான்ஸ், அண்ட் ஃபைனலி தான் குஷானாஸ். இந்த குஷானாஸ் தான் அந்த சில்க் ரூட் என்ற சொல்ற ஏரியாவை ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. இந்த குஷானாஸ்ல தான் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த மஹாயானா புத்திசம் வந்து ரொம்ப ஃபிளரிஷ் ஆகுது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க புத்திஸ்ட் கவுன்சிலும் நடத்துறாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதாவது அந்த டிஸ்இன்டகிரேஷன்ல 2 ஏரியா பார்த்துட்டோம். ஒரு ஏரியா வந்து ஈஸ்டர்ன் ஏரியா, ஒரு ஏரியா வந்து வெஸ்டர்ன் ஏரியா. சோ இந்த இடத்துல வந்து இண்டோ கிரீக்ஸ் இருக்காங்க, தென் ஷாகாஸ் வராங்க, தென் குஷானாஸ் வரும்போது இந்த ஷாகாஸ் வந்து வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு போயிடுறாங்க. இவ்வளவுதான். இதை நீங்க ஒரு சிம்பிள் தான். இவங்க இங்க வந்து இங்க கேப்சர் பண்ணும்போது திருப்பி அட்ஜஸ்டண்டா இவங்க வரும்போது இவங்க வந்து வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு போயிடுறாங்க.
வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு போயிடுறாங்க. நம்ம இப்போ டெக்கானை பார்க்கணும். இப்போ நீங்க வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு போகும்போது இது வந்து டெக்கானோட கான்ஃபிளிக்ட் ஆகுது. டெக்கான்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த மௌரியன் கிங்டம் வந்து பிரியும் போது சாத்தவாஹனாஸ்னு ஒரு ஆந்திரா டைனாஸ்டி வருது. இந்த ஆந்திரா டைனாஸ்டி ஆர் சத்தகாரணி, இந்த ஆந்திரா டைனாஸ்டி வந்து இந்த டெக்கான்ல இருக்க ரீஜன் எடுத்துக்குது. அதுல ரொம்ப முக்கியமானவர் இந்த நாகப்பனா. இந்த சென்ஸ் பாருங்க, இதுல வந்து இந்த கௌதமி புத்திர சத்தகாரணி ஆர் இவங்க எல்லாம் இந்த கிங் ருத்ரமான் ஆர் ருத்ரதாமன், இவர் வந்து ஷாகா கிங். இந்த ஷாகா கிங்க்கும் இந்த ஆந்திரா டைனாஸ்டிக்கும் ஆக்சுவலா ஒரு மேரேஜ் அலையன்ஸ் நடக்குது. ஸோ இந்த புஷ் நடக்கும்போது குஷானாஸ் இங்க வந்துடுறாங்க. இங்க இருக்கிற சில்க் ரூட்டை வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் ஏரியாவை ஷாகாஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் ட்ரேட் வந்து நடக்கும். இந்த டெக்கான்ல இருக்கிற சாத்தவானா கிங்டம், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் நடக்குதுன்னா, இந்த ருத்ரதாமன் என்ன பண்றாருன்னா மேரேஜ் அலையன்சஸ் வித் ஷாகாஸ் பண்றாரு. ஸோ இதுல ஒரே ஒரு லாஸ்ட் என்ன நெக்ஸ்ட்னா ஈஸ்டர்ன் காரவேலா டைனாஸ்டி. அதாவது இதுல திருப்பி ஒரு ஃபுல் சமரி பாருங்க. மௌரியாஸ்னு இருக்கிற அந்த கிங்டம் டிஸ்இன்டகிரேட் ஆகுது ஒரு அட்டானமஸ் ரீஜன் ஆகுது. அதுல வந்து ஈஸ்ட்ல வந்து ஷுங்காஸ், நெக்ஸ்ட் கன்வாஸ், இங்க வந்து இண்டோ கிரீக், தென் இண்டோ கிரீக்ஸ், ஷாகாஸ், பார்த்தியான்ஸ், குஷானாஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்தவாஹனாஸ், தென் வாகாட்டகாஸ், அதுக்கப்புறம் இஷ்வாக்குன்னு வருவாங்க. ஸோ இந்த மூணு டிரான்சிஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் போஸ்ட் மௌரியா. அண்ட் இங்க கீழே இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து மௌரியன் கிங்டம்லயும் இந்த சதர்ன் ரீஜன் வந்து அட்டானமஸா தான் இருந்துச்சு. இங்க திருப்பியும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்லயும் சோழா, பாண்டிய, சேரா இதுதான் இங்க வருது. ஸோ இதுதான் இந்த வீடியோல இருக்கிற ஒரு ஸ்மால் ஒரு சினாப்சிஸ் ஆஃப் த ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போயிருவோம்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டிஸ்இன்டகிரேஷன் ஆனப்புறம் நெக்ஸ்ட் நம்ம குப்தன் எம்பையர். இது அகைன் இன்டகிரேஷன். ஹிஸ்டரி வந்து எப்பவுமே டிஸ்இன்டகிரேஷன், இன்டகிரேஷன், டிஸ்இன்டகிரேஷன், இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் திருப்பி ஸ்மால் டிஸ்இன்டகிரேஷன், அப்புறம் இன்டகிரேஷன். இந்த மாதிரி நம்ம சைக்கிள் 1 by 1 பார்ப்போம். நம்ம as much as possible இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா நம்ம பார்த்துட்டே இருப்போம். கீப் ரீடிங் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி படிக்கணும்னா NCERT படிங்க. தமிழ்நாடு புக், தமிழ்நாடு சமச்சீர் புக் இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. எல்லா ஆன்சரும் நான் சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருந்து தான் இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி இன்னும் தெளிவா புரியும். ஆல் தி பெஸ்ட் and keep studying. Hello friends, we in Minds of Aspirant are very happy to announce that this time we will be starting a batch, link and batch, a core link and batch spanning for prelims, mains. You want to have answer writing, mentoring, guidance, what to study for preliminary examination, what are the tests. Everything is part of this exam. This is a complete prelims cum mains batch. All the features that you would want in civil services will be part of this program. We in Minds of Aspirant used to you have programs like Acumen, Xingshang. Acumen was a main centric program, Xingshang was a prelim centric program. This time we thought we will start, or then we have Gene, which is an anthropology batch. But now this time we are going to start this Lincoln batch, which is going to be a comprehensive batch covering all the features of the UPSC civil services examination in very a friendly manner, the way that you would want us to teach you. We will be there guiding you, mentoring you, being there with you in all your approach to this exam. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.